தமிழ்ல நிறைய ஹிட்டான படங்களை டைரக்ட் பண்ணிட்டு இப்போ ஆக்டிங்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற டாப் 5 தமிழ் டைரக்டர் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா பார்க்க போறது கே.எஸ். ரவிக்குமார். படையப்பா, முத்து, தசாவதாரம், அவை சண்முகின்னு பயங்கரமான ஹிட் படங்களை டைரக்ட் பண்ண இவர் ஆரம்ப காலகட்டத்துல அவர் டைரக்ட் பண்ண எல்லா படங்கள்லயுமே கடைசியில ஒரு சீன்ல கேமியோ மட்டும் பண்ணிட்டு இருந்தாரு. 1997ல வந்த பகைவன் படத்துல கேரக்டர் ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ண இவர் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன டிராகன் படம் வரைக்கும் நிறைய படத்துல கேரக்டர் ரோல் மற்றும் சில படங்கள்ல லீடாவும் பண்ணியிருக்காரு. இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போறது மிஸ்கின். சித்திரம் பேசுதே, யுத்தம் செய், ஓனாயும் மாட்டுக்குட்டியும், பிசாசு, துப்பறிவாளன்னு பல ஹிட் படங்களை கொடுத்த மிஸ்கின் 2010ல அவர் டைரக்ட் பண்ண நந்தலால படம் மூலியமா தமிழ் சினிமாக்கு ஒரு நடிகரா அறிமுகமாகிறாரு. அதுல இருந்து இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன டிராகன் மூவி வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல கேரக்டரா தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போறது எஸ்.ஜே. சூர்யா. வாலி, குஷினி பயங்கரமான 2 ஹிட் படத்தை டைரக்ட் பண்ண எஸ்.ஜே. சூர்யா 2004ல அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சு வெளிவந்த நியூ படம் மூலியமா தமிழ் சினிமாக்கு ஒரு ஹீரோவா அறிமுகமானாரு. அதை தொடர்ந்து சில படங்கள் ஹீரோவாகவும் பல படங்கள் வில்லனாகவும் தமிழ் சினிமா மட்டும் இல்லாம பேன் இண்டியா லெவல்ல ஒரு பயங்கரமான ஆக்டரா கலக்கிட்டு இருக்காரு. இந்த லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போறது கௌதம் வாசுதேவ் மேனன். மின்னலே, காக்க காக்க, வேட்டையாடு விளையாடு, வாரணம் ஆயிரம், விண்ணை தாண்டி வருவாயா, என்னை அறிந்தால்னு தமிழ் சினிமாவோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்த ஜிவிஎம் 2018ல ரிலீஸ் ஆன கோலி சோடா 2 படம் மூலியமா தமிழ் சினிமாக்கு ஒரு ஆக்டரா அறிமுகமாகிறாரு. அதுல இருந்து இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன டிராகன் மூவி வர தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு 30க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. இந்த லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போறது பிரதீப் ரங்கநாதன். கோமாளி, லவ் டுடேன்னு 2 பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் டைரக்ட் பண்ண கோமாளி படத்தோட கிளைமேக்ஸ்ல அவரே ஒரு கேமியோ பண்ணிருப்பாரு. அதுக்கு அடுத்து அவர் டைரக்ட் பண்ண லவ் டுடே படத்துல அவரே ஹீரோவா தமிழ் சினிமாக்கு அறிமுகமானாரு. அதை தொடர்ந்து டிராகன், டியூட், லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, டிராகன் 2ன்னு இவ்வளவு படங்கள்ல ஹீரோவா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த லிஸ்ட்ல ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நான் சொன்ன 5 பேர்ல 4 பேர் டிராகன் மூவில நடிச்சிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் டைரக்டர் யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.